ஒளிபரப்ப உதவுபவர்கள் கணவர் ஆபிரகாம் தாமஸ் மற்றும் குடும்பத்தினர், காரமடை. இருதய மேரி 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோம். உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வேளையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்கள் ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அழைக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும்.
உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானப்போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டப்பட்டது. உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடிவின் மீனே, முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிர்விக்க வந்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை திருவார்த்தைகள் 67 79 முடிய. திருமுழுக்கு யோவானின் தந்தை செகரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறை வாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழி வகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறை வாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய இறுதி நாளில் நாம் இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட தயாராக இருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமானது தூய ஆவியினால் ஊந்தப்பட்டு நிரப்பப்பட்டு செக்காரியா ஆண்டவரை புகழ்ந்தேத்துகின்ற பாடலை நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அன்புமிக்கவர்களே, இந்த பாடலை ஆங்கிலத்திலே பெனடிக்தூஸ் பாடல் என்று நாம் அழைக்கின்றோம். ஆகவே இது ஒரு பாரம்பரியமிக்க ஜெபிக்கின்ற ஒரு பாடலாக திரு அவையிலே இருக்கின்றது.
மிக முக்கியமாக மடங்களிலும் பங்கு தலங்களிலும் குருக்களின் துறவரத்தாரின் இல்லங்களிலும் காலை நேரத்திலே ஜெபிக்கின்ற ஒரு காலை ஜெபமாக இந்த சக்காரியாவின் பாடலானது இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த பாடலினுடைய வடிவமைப்பானது திருப்பாடலை போல அமைந்திருக்கிறது. எவ்வாறாக திருப்பாடல் ஒவ்வொன்றும் கடவுளை புகழ்ந்தேத்தி கடவுளை ஆரவாரம் செய்து அவருடைய மகிமையை பறைசாற்றுகின்றதோ அதுபோல சக்காரியா இந்த பாடலிலே மிக முக்கியமாக வழி வழியாக காலம் காலமாக கடவுள் செய்து வருகின்ற நன்மைகளை அவர் அங்கே பட்டியலிட்டு காட்டுகின்றார். காரணம், மூதாதையர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு இன்று வரை மக்களை மிக அருமையாக வழிநடத்துகின்ற கடவுள் தன்னுடைய எல்லாம் நேரத்திலும் மக்களுக்கு சரியானதை செய்கின்றவராக என்றும் இருக்கின்றார் என்பதை பறைசாற்றுகின்ற கடவுளின் மாண்பையும் கடவுளினுடைய இரக்கத்தையும் கொடுக்கின்ற பாடலாக அமைந்திருக்கிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த பாடலிலே மிக முக்கியமாக கடவுள் கடைசி வரையிலும் வல்லமையாக இருக்கப் போகிறார். ஆகவே இந்த ஜெபத்தின் வழியாக, இந்த பாடல் வழியாக கடவுள் தன்னுடைய இரக்கத்தையும் ஆசிரையும் வெளிப்படுத்துகிறார் என்பதை நமக்கு நன்கு புரிய வைக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்கள், நம் அனைவருக்கும் தெரியும், எப்போது சக்காரியா கபிரியேல் வானதூதருடைய அந்த வார்த்தையை அவர் செவி மடுத்தாலும் சந்தேகத்திற்கு உரிய நேரத்திலே பார்த்ததால் அவர் அந்த நேரத்திலிருந்து பேசாது இருந்தார். ஆகவே குழந்தைக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று அனைவரும் கேட்டபோது ஒரு எழுது பலகையிலே யோவான் என இக்குழந்தைக்கு பெயரிடுங்கள் என்று அவர் எழுதுகின்றார். ஆகவே யோவான் என்று சொன்னவுடனே அவருடைய வாய்க்கட்டானது திறக்கப்பட்டது என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, சக்காரியாவினுடைய இந்த மௌனம் ஏறக்குறைய 9 மாதங்கள் இருந்தன. ஆகவே எலிசபெத் எவ்வாறாக பேறு காலத்திலே 9 மாதங்கள் இருந்தாரோ அதுபோல சக்காரியாவும் ஒரு விதமான பேறு காலத்தை அவரும் சந்தித்தார். ஆகவே எலிசபெத் அம்மாள் மகிழ்ச்சியிலே தனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியிலே அவர் 9 மாதம் தியானத்தில் இருந்தார். ஆனால் அதே சக்காரியா தான் ஐயப்பட்டோமே, சந்தேகப்பட்டோமே என்கின்ற ஒரு மனக்குழப்பத்திலே, அந்த குழப்பத்திலிருந்து ஆண்டவர் தன்னை நிச்சயமாக விடுவிப்பார், ஆகவே தன்னுடைய அந்த ஒரு ஐயப்பாட்டை நீக்குவார் என்பதை அவர் தன்னுடைய இதயத்திலே தாங்கியவராக மௌனத்திலே தியானித்து வந்தார். ஆகவே இருவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அந்த 9 மாதங்கள் நிச்சயமாக ஒருவரை ஒருவர் பார்த்து பேசக்கூட இருந்திருக்க மாட்டார்கள். சைகையில்தான் அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்தேத்திருப்பார்கள். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு விதமான அமைதியான சூழலை தருவார். நம்மால் புரிந்து கொள்ளாத நேரங்கள் வருகின்ற போது, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாரங்கள், கஷ்டங்கள், துன்பங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற தருணத்திலே, ஏன் என்னுடைய குடும்பத்திற்கு இந்த ஒரு சிக்கல், இந்த ஒரு துன்பம் என்று நாம் தவிக்கின்ற நேரத்திலே கடவுள் நம்மையும் அந்த அமைதியிலே இருந்து சிந்திக்க, தியானிக்க நம்மை அழைக்கின்றார். ஆகிய இயேசுவின் பிரியமானவர்களே, எவ்வாறாக அன்று எலிசபெத் அம்மாள் பேறு காலத்திலே கடவுளை நினைவு கூர்ந்து நன்றி கூறினாரோ அதுபோல சக்காரியாவும் தன்னுடைய அந்த 9 மாதத்திலே கடவுளிடம் நிச்சயமாக மன்னிப்பு கேட்டிருப்பார். ஆண்டவரே, என்னை மன்னியும், உம்முடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நிச்சயமாக ஆண்டவரிடம் வேண்டி மன்றாடி இருப்பார். எலிசபெத் அம்மாள் அற்புதமாக திருமுழுக்கு யோவானை பெற்றெடுக்கின்றார். ஆனால் அதே நேரத்திலே சக்காரியா மிக முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய இதயத்திலிருந்து அவர் வெளிப்படுத்துகின்றார். ஒரு மகிழ்ச்சி, ஒரு மகிமை அங்கே இருக்கிறது என்பதை நமக்கு அவர்
விளக்குகின்றார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களை என்றுமே கடவுளோடு இணைந்து நாம் வாழ்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொள்வோம். மனம் தளராமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற்றம் அடைவோம். பல தருணங்களிலே நமக்கு வருகின்ற சிக்கல்கள், குழப்பங்கள் ஆகிய நேரத்திலே மௌனமாக இருந்து கடவுளிடம் ஜெபிப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாயிம்மை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு என்னை நான் உமக்கு தந்தே ஏற்றிடுவார். எரியா விளக்கு என்னை நான் உமக்கு தந்தே ஏற்றிடுவார். உன்னொளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாயிம்மை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களிக்க பெற்ற காணிக்கைகளை கனிவோடு என்றும் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனுடைய வருகையின் மாட்சியை தூய மனதோடு எதிர்நோக்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரி அன்போடு கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள்
துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வியப்புக்குரிய இக்கொடையால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரமருளும். அதனால் உம் திருமகனின் பிறப்பை வணக்கத்தோடு கொண்டாட முன்வருவதைப் போன்று அவருடைய என்றென்றும் உள்ள கொடைகளையும் மகிழ்வோடு பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.